NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் இன் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த போஸ்ட்டுக்கு 6/4/2025 அன்னைக்கு ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் வந்தது. அந்த எக்ஸாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 கொஸ்டின்ஸ் டெக்னிக்கலாக 11 சப்ஜெக்டாக பிரிக்கிறாங்க. இன்க்ளூடிங் மேக்ஸ் 10 டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ப்ளஸ் 1 மேக்ஸ் 11 சப்ஜெக்ட்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக ஒரு 11 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரியா? அதே மாதிரியே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரியிலுமே 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரியை பொறுத்தவரையில மொத்தம் 11 கொஸ்டின்ஸ். அதுல டாபிக் வைஸ் லிஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெக்டர் அனலைசிஸ், டைவர்ஜென்ட் அண்ட் கர்ல் கால்குலேஷன்ஸ். அதுல இருந்து மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒர்க் டன், எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் அந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ், 2 பிளேட்டுக்கு இடையில கெப்பாசிட்டன்ஸ் காமிப்போம், அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, அதுல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆம்பியர்ஸ் லா, பயாட் சாவர்ட் லா, அதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்து ஃபோர்சஸ் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேஷன்ஸ், அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்து இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ், அதுல ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ மொத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின்ஸ். இந்த 11 கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெக்டர் அனலைசிஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுல மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணுங்க. இல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. நம்ம என்ன செய்யணும், இல்ல எந்த ஸ்டேட்மெண்ட் சரி, எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லி மைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இஃப் எஃப் இஸ் சொலனாய்டல் அப்படி இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் சரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இஃப் எஃப் இஸ் இர்ரோட்டேஷனல் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து சரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியா அப்படிங்க செக் பண்ணுவோம். ஒரு வெக்டர் வந்து சொலனாய்டல் அப்படின்னா என்ன அர்த்தம், டைவர்ஜென்ட் வேல்யூ வந்து 0. ஒரு வெக்டர் வந்து சொலனாய்டல் அப்படின்னா டைவர்ஜென்ட் வேல்யூ 0ங்கிறது நமக்கு தெரியும். இன்னொன்று, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியல ஃபுல் டாபிக்ஸையும் ரிவிஷன் சொல்லி ஃபார்முலாஸ்லாம் எப்படி ஈஸியாக யாவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ண முடியும், நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்க. ஒரு 40 நிமிஷம் வீடியோ தான். அந்த 40 நிமிஷம் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியல மேக்ஸிமம் எல்லா ஃபார்மாஸும் அதில் இருக்கும். அது எப்படி ஈஸியாக யாவிக்கிறதுங்கிறது இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரிபிள் ப்ராடக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு தெரியும், ஈக்குவேஷன்ஸ் தெரியும். ஸோ என்னன்னா இதான் அதனோட ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ நான் அப்படியே இதை எழுதுறேன். டெல் கிராஸ் எஃப்ங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா டெல் டாட் சிங்கிறது எஃப், டெல் டாட் எஃப் இன் டெல் இந்த மாதிரி எழுதிக்கலாமா? மைனஸ் இங்கே ஏங்கிறது டெல், பிங்கிறது டெல், சிங்கிறது எஃப். ஸோ நம்ம ஏ டாட் பிங்கும் போது டெல் ஸ்கொயர் கிடைக்கும், சிக்கு பதில் எஃப், டெல் ஸ்கொயர் எஃப் இந்த மாதிரி கிடைக்குமா? இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி ஆயிருது. ஸோ நமக்கு எங்கே எஃப் வந்து என்னது சொலனாய்டல், டெல் டாட் எஃப் 0. ஸோ இந்த வேல்யூ வந்து சப்ஜெக்ட் பண்ணுறேன். பண்ணும்போது என்ன வரும், டெல் கிராஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஸ்கொயர் எஃப் கிடைச்சிரும். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சரியான ஸ்டேட்மெண்ட். சரியா? இப்போ இதை வச்சு நான் ஆப்ஷன் எடிட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிடலாம், ஏன்னா இதில் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்புன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ட்ரூ. ஓகேவா? அடுத்து ஆப்ஷன் டி எலிட் பண்ணிடலாம், ஏன்னா அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் போகலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு எஃப் இஸ் இர்ரோட்டேஷனல். இர்ரோட்டேஷனல்னா நமக்கு தெரியும் டெல் கிராஸ் எஃப் வந்து 0ங்க தெரியும், கர்ல் ப்ராடக்ட் வந்து 0. இர்ரோட்டேஷனல்னா கர்ல் ப்ராடக்ட் வந்து 0. ஓகே, ஸோ இதே ஈக்குவேஷன்ஸ் அந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த ட்ரிபிள் ப்ராடக்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ட்ரிபிள் ப்ராடக்ட் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும். இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த டெல் டாட் எஃப் இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷன் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி டெல் டாட் எஃப் நான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி கிடைச்சிருந்தா. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இர்ரோட்டேஷனல் டெல் கிராஸ் எஃப் வந்து 0ங்க தெரியும். இதை சப்ஜெக்ட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்ன வரும், டெல் டாட் எஃப் ஈக்குவல் டெல் ஸ்கொயர் எஃப் நடக்கி. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2வும் சரியான ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸ்டேட்மெண்ட் 1ம் சரி, ஸ்டேட்மெண்ட் 2வும் சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ். இதில் என்ன கேட்டிருக்காங்க, டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு வெக்டரை கொடுத்துருக்காங்க, அந்த வெக்டரோட டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டைவர்ஜென்ட் என்ன, டைவர்ஜென்ட்னா டெல் டாட் ஏ வெக்டர். ஏ வெக்டரோட டைவர்ஜென்ட்ங்கிறது டெல் டாட் ஏ வெக்டர். டெல்ங்கிறது என்னது, டெல்ங்கிறது டோ பை டோ எக்ஸ் வெக்டர் பிளஸ் டோ பை டோ ஏ வெக்டர் பிளஸ் டோ பை டோ இசட் ஏ வெக்டர். இதுதான் டெல் வேல்யூ. ஏ வெக்டர் இஸ் கிவன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஏஎக்ஸ் வெக்டர் மல்டிப்ளை ஆகும், ஏஒய் வெக்டர் மல்டிப்ளை ஆகும், ஏசெட் வெக்டர் மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு 4x2y கிடைக்கும். அதை சிம்பிளை பண்ணோம்னா 8xy கிடைக்கும்.
நம்ம டோ பை டோ வை 2y ஸ்கொயர் z ஸ்கொயர் கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணோம்னா 4y z ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் z இல்லை, இப்போ டோ பை டோ z இந்த வேல்யூ பண்ணும்போது 0 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அங்கே x வேல்யூ இஸ் கிவன், y வேல்யூ இஸ் கிவன், z வேல்யூ இஸ் கிவன். இந்த பாயிண்ட் நான் சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா டெல்டா டி வெக்டர் வந்து என்ன கிடைக்குன்னா 88 கிடைக்கும். ஆப்ஷன் சி வந்து சரி ஆன்சர்ஸ். அடுத்து மூணாவது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம கர்ல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபீல்டு கொடுத்துருக்காங்க, ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க, அந்த வெக்டருக்கு கர்ல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும் ஆல்ரெடி. ஸோ டெல் கிராஸ் ஹைச் வெக்டர். ஓகேவா? இது டெல்லுடைய ஏஎக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ், இது டெல்லுடைய ஏஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ், இது டெல்லுடைய ஏசட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஏஎக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ், இந்த வேல்யூ வந்து என்னது ஏஒய் உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ், இந்த 0ங்கிறது ஏசட் உடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். ஏசட் எதுவுமே இல்லை, ஏசட்டும் ஏஎக்ஸ் இல்லை, அதனால 0 போட்டாச்சு. ஓகேவா? இதை சிம்பிளை பண்றேன். சிம்பிளை என்ன வரும், எக்ஸ் விட்ற கிராஸ் மல்டிப்ளை பண்றேன், இப்போ எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகே, வெக்டர் அனாலிசிஸ், டைவர்ஜென்ட் அண்ட் கர்ல், இந்த டாபிக்ல இருந்து 3 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க, 3 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒர்க் டன், எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல், இந்த டாபிக்ல இருந்து ஒரே ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த क्वेश्चन பாருங்க. இந்த क्वेश्चन பொறுத்தவரையில நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இதை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்மே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் வச்சு தான் இருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது சரின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இது தெரியணும்னா கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் நம்ம தெரியணும். ஸோ இந்த ரிலேஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு வீடியோஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தெரியல ஃபுல் டாபிக்ஸையும் கவர் பண்ற மாதிரி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம், ஃபார்மஸ்லாம் ஞாபகம் வைக்கிற மாதிரி. அந்த வீடியோஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஃபார்மஸ்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். சரியா? ஸோ என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் பை டிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு E இஸ் ஈக்குவல் டு V பை R. சரியா? இந்த ஈக்குவேஷன்ஸ் படி ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சரிதான். சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. நான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிடலாம், ஆப்ஷன் டியும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். இதுவுமே என்ன ரிலேட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்குள்ள ரிலேஷன் தான் சொல்லுது. ஸோ நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் V இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இன்டகரல் ஆஃப் A to B EdR. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்தது. ஏன்னா பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன வரும், லென்த் வரும். லென்த்ங்கிறது என்ன வரும்னா லைன் இன்டகரல் வரும். சரி, அவ சிங்கிள் இன்டகரல். இதை இன்னொரு விதமா சொல்லலாம், E is equal to minus del V. இது இன்டகிரேஷன்ஸ்ல இருக்கு, இது டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேஷன்ஸ். இந்த நெகட்டிவ் சைன் வந்து எதை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே ஆப்போசிட். எலக்ட்ரிக் ஃபீல்டும் பொட்டன்ஷியல் ஆப்போசிட்ங்கிறத சொல்லுவோம். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2வும் சரியான ஸ்டேட்மெண்ட். சரியா? ஆப்ஷன் ஏ வந்து சரி. அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ், அது வந்து ஒரே ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா கெப்பாசிட்டன்ஸ்க்கு 2 பிளேட் இருக்கு, அதுக்கு இடையில உள்ள கெப்பாசிட்டன்ஸ் வேணும் அப்படின்னா C is equal to A epsilon by D. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ஈஸியஸ் தான், இதை ஈஸியாக வச்சிடலாம். ஸோ இந்த எப்சிலாங்கிறது என்னன்னா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் பெர்மிட்டிவிட்டி. ஸோ எப்சிலான் நாட் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.854 × 10⁻12. இங்கே எப்சிலான் ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 215 கொடுத்துட்டாங்க. அடுத்து ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டி தான் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த பிளேட் வந்து கொடுத்தாங்க 2 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்தாங்க. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கொடுத்தாங்க 0.5 மைக்ரோஃபாரட் கொடுத்தாங்க. ஸோ இதில் எல்லா வேல்யூஸ் நோன் வேல்யூஸ், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி தான். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் பண்ணுறேன், சப்ஜெக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கெப்பாசிட்டன்ஸ் போல 0.5 மைக்ரோஃபாரட், மைக்ரோங்கிறனால 10⁻6, ஏரியா வந்து 2 மீட்டர் ஸ்கொயர், மீட்டர்ல இருக்கிறனால 2 போட்டுலாம். எப்சிலான் நாட் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஸோ 8.854 × 10⁻12, இது ஏன் வச்சு ஆகணும். எப்சிலான் ஆர் வேல்யூ இஸ் given 250. சரியா? டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை சிம்பிளை பண்ணுறேன். இது சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 8.854 × 10⁻3. ஸோ 8.854 மில்லிமீட்டர். ஆப்ஷன் ஏ வந்து சரி. சரியா? அடுத்து 6வது क्वेश्चंस எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டில இருந்து ஒரே ஒரு क्वेश्चंस இருக்குங்க, டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த क्वेश्चनல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இன்ஃபைனைட் சீட் ஆஃப் சார்ஜ் இருக்கு, YZ பிளேன்ல இருக்கு, வித் யூனிஃபார்ம் டென்சிட்டி வந்து ρs ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து எந்த பாயிண்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அலாங் தி டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ நமக்கு தெரிஞ்சதுதான் சார்ஜஸ் வந்து YZ பிளேன்ல இருந்தது அப்படின்னா, நல்லா கவனிங்க, சார்ஜஸ் வந்து YZ பிளேன்ல இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சார்ஜஸ் வந்து YZ பிளேன்ல இருந்ததுன்னா எந்த பிளேன்ல இருந்தாலுமே சார்ஜஸ்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி உள்ள ரிலேஷன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். ஸோ அப்போ இது சார்ஜஸ் YZ பிளேன்ல இருக்கு, அப்போ அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். அடுத்து 7வது क्वेश्चंस ஆம்பியர்ஸ் லா, பயார் சாவர்ட் லா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி சொல்லக்கூடியது. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் நீங்க ஞாபகம் வைக்கணும். ஆம்பியர்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வைக்கணும், பயார் சாவர்ட் உடைய ஈக்குவேஷன்ஸ் ஞாபகம் வைக்கணும். இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஈஸியாக வச்சீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா?
இதுலயும் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் எது சரி எது தப்புன்னு சொல்லி பார்க்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, தெரியல. ஸோ அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும், இப்போ ஆம்பியர்ஸ் லா படி, ஆம்பியர்ஸ் லா தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணலாம். ஆம்பியர்ஸ் லா படி டெல் கிராஸ் ஹைச் இஸ் ஈக்குவல் டு சே கர்ல் ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா. என்ன சொல்லுவாங்கன்னா கர்ல் ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர்ஸ் லா, அதாவது கிராஸ் மல்டிபிளிகேஷன் இருக்கா, கர்ல் ஃபார்ம் ஆஃப் ஆம்பியர்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா டெல் கிராஸ் ஹைச் இஸ் ஈக்குவல் டு ஜே. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து சரி, அந்த இதுபடி சரியா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து சரி. அப்போ இதுல எந்தெந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம்? இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து எலிமினேட் பண்ணிடலாம், மற்றதை எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது 3வது ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். 3வது ஸ்டேட்மெண்ட் வெக்டர் மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் என்ன சொல்லும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது அந்த ஃபார்முலாஸ் படி மேக்னெட்டிக் வெக்டர் பொட்டன்ஷியல் ரிலேட்டட் வித் பி வெக்டர் ஈக்குவல் டெல் கிராஸ் ஏ வெக்டர். நமக்கு தெரியும் பி வெக்டர் ஈக்குவல் டு டெல் கிராஸ் ஏ வெக்டர். ஆனாங்க கொடுத்துருக்க என்னது ஹைச் வெக்டர் ஈக்குவல் டு டெல் கிராஸ் ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு, சரியா. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் சரி. அப்போ இதில் பார்த்தோம்னா 3 தப்பு. அப்போ ஆப்ஷன் 3 தப்புன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து தப்பு, ஆப்ஷன் ஏ தப்பு, சரியா. இப்போ ஒன்லி ஒன் ஆப்ஷன் பி தான் சரியானது, ஆப்ஷன் பி சரி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஃபிலமெண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி வந்து ஒரு சர்க்குலர் ரிங்குக்கு எப்படி இருக்கும், லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இன்ஃபைனைட் லென்த்துக்கு எப்படி இருக்கும், ஃபைனைட் லென்த்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபார்முலாஸ் வந்து இந்த ஆம்பியர்ஸ் லா பயாட் சாவர்ட்ல இருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி ஞாபகம் வைக்கிறது சொல்லியிருப்போம். அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுன்னு ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா படி ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஹைச் இஸ் ஈக்குவல் டு I by 2/r. ஹைச் இஸ் ஈக்குவல் டு I by 2/r. இங்க பாத்தீங்கன்னா I வேல்யூ கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வேல்யூ r டிஸ்டன்ஸ் அது கொடுத்துட்டாங்க டேரக்டா. அப்போ ஹைச் வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன வரும், சப்ஜெக்ட் பண்ணுங்க. I வேல்யூ 10, r வேல்யூ 1 மீட்டர், சரியா. எஸ் பிலி பண்ணா 5/5. ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா. இந்த ஆம்பியர்ஸ் லா பயாட் சாவர்ட்ல இருந்து 2 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து 9வது क्वेश्चंस மேக்னெட்டிக் மெட்டீரியல்ல இருந்து ஒரே ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான் இது. என்னன்னா மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டிக்கும் பெர்மியபிலிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் அதை தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஃபார்முலாஸ் தான். என்ன ஃபார்முலா? மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டிக்கும் பெர்மியபிலிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் ஃபார்முலா என்ன? μr = 1 + λm. இங்க μrங்கிறது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, இங்க λmங்கிறது சசெப்டிபிலிட்டி, சரியா. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும்? சசெப்டிபிலிட்டி கண்டுபிடிக்கணும், λm கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன சப்ஜெக்ட் பண்ணுங்க, 100 = 1 + λm. சிம்பிளி பண்ண λm = 99. ஆப்ஷன் சி வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து 10வது क्वेश्चंस மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ஸ். இந்த ஃபார்முலாஸ் வச்சா ஆன்சர் பண்ண மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு சார்ஜஸ் ஸ்டேஷனரியாக இருந்ததுன்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஃபோர்ஸஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே சார்ஜஸ் மூவிங்ல இருந்ததுன்னா ஒரு ஃபோர்ஸஸ் இருக்கும், அது ஃபோர்ஸஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரியா. ஸோ நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் டியூ டு ஸ்டேஷனரி சார்ஜ் கேரியர் அப்படின்னா Q இன்டு E. Qங்க சார்ஜ் கேரியர், Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே இது ஃபோர்ஸ் டியூ டு மூவிங் சார்ஜ் அந்த சார்ஜஸ் வந்து மூவிங் வித் வெலாசிட்டி ஆஃப் v அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதே ஃபார்முலாஸ் தான். பட் என்ன ஆகும், வெலாசிட்டி இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் சார்ஜ் இன்டு கிராஸ் மல்டிப்ளை ஆஃப் வெலாசிட்டி இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு நாங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே சார்ஜ் சரியா. இங்கே ஸ்டேஷனரி, இங்கே மூவிங். ஸோ ஆப்ஷன் பார்க்குறேன், ஆப்ஷன் ஏ வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து கடைசி கொஸ்டின்ஸ் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் இருந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு கோஆக்சியல் கேபிளுக்கு வந்து இன்னர் ரேடியஸ் வந்து ஏ, அவுட்டர் ரேடியஸ் வந்து பி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஜஸ்ட் ஃபார்முலா தான் அவங்க என்ன வரும்னா μ0/2/ln b/a. அவுட்டர் ரேடியஸ் பை இன்னர் ரேடியஸ் அப்படி தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா. வச்சுக்கோங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரிய பொறுத்தவரையில ஃபார்முலாஸ் தான் முக்கியம். ஃபார்முலாஸ் நீங்கள் எப்படி வந்து நீ டெரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் அவங்களால எழுத முடியாது. ஸோ எல்லா ஃபார்முலாஸும் ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். தெரிஞ்சால் மட்டும் தான் கடை அந்த ஃபார்முலாஸ் போட்டு சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா. இது ஆன்சர்ஸ். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட் போஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து இமீடியட்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.